வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆமென் வசனத்தில் 4 ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். யாபேஸ் என்கிறதான ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டதான 4 காரியங்கள். அவன் தேவனை நோக்கி ஒன்றாவதாக சொல்லுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். 2, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். 3, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். 4, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். கருத்தான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு கதை பதில் கொடுத்து 4 காரியங்களையும் அவனுடைய வாழ்க்கையிலே அருளினார். அல்லேலூயா, அவருடைய ஜெபங்களுக்கு அதை பதில் தருகிறவர். அல்லேலூயா, இன்னைக்கு நாம் அதில் ஒரு பகுதியை மட்டும் சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாக்கி. ஆமென். எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவாராக. நம்முடைய எல்லைகள் கர்த்தராலே ஆமென் நிரப்பப்பட்டிருக்கட்டும். எல்லை என்று சொன்னால் அது வரம்பு அல்லது அதிர் அல்லது வேலி என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, எல்லை. அல்லேலூயா, அது முக்கியமானது. யோபனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லை என்று சொல்லி வைக்கிற காரியம் வேலை. யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ கர்த்தர் வேலி அடைத்தார். அல்லேலூயா, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான எல்லை என்று சொன்னால் ஆமென். 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோன் தொடங்கி ஐபிராத் நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஜனத்தை ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வரும்போது அவருடைய எல்லையை கர்த்தர் குறிக்கிறார். லீபனோன் தொடங்கி ஐபிராத் நதி வரைக்கும் உங்களுடைய எல்லையாக இருக்கும். அல்லேலூயா. 4 திசையும் ஆண்டவர் எல்லையை குறிக்கிறார். பெரிய சமுத்திரம் மட்டும் உங்களுடைய எல்லையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாய் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கால் மிதிக்கிற, உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கிற அத்தனை இடத்தையும் நான் உங்களுக்கு எல்லையாக தருகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மைக்கில் வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் 17:26 தானா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம குடியிருக்கும்படி நமக்கான எல்லைகளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில ஆளுகள் சொல்லுவாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நான் கோடு போட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அவ்வளோதான். ஆமென். இதுக்கு மேலே மிஞ்சக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல மக்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவங்க குடியிருக்கக்கூடிய எல்லைகளை எல்லாம் கர்த்தரே குறித்து வைத்திருக்கிறார். நம்ம எங்கே குடியிருக்கணும், எப்படி வாழணும், நம்முடைய எல்லை எது என்பதை தேவன் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். கரத்தை வைத்து சொல்லுவீங்களா? பிசாசே, நீ நிர்ணயம் பண்ணவில்லை. மனுஷனே, என்னுடைய எல்லையை நீ குறிக்க முடியாது. எனக்கான எல்லையை என் ஆண்டவர் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே
ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இந்த தேசத்தில் நீ குடியிருக்க கூடாது, இந்த இடத்துல நீ வீட்டை கட்டக்கூடாது, இந்த இடத்துல நீ வஸ்துவை வாங்கக்கூடாது, இது என்னுடைய எல்லை என்று சொல்லி. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கான எல்லைகளில் அவர் தன்னுடைய கிரியைகளை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த எல்லையின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, அந்த பூமியின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். நம்முடைய அதிர்களின் மேல், ஆமென், ஹல்லேலூயா, எந்த மந்திரவாதத்துக்கு அதிகாரம் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த எல்லையை நமக்கு தந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் தந்தது என்று சொன்னால் அது மேல எந்த ஒரு வல்லமை என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அல்லேலூயா. மனுஷ ஜாதியான சகல மக்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவங்க எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த தேசத்தில் அவங்க வாழணும், அவங்க எந்த இடத்துல வீட்டை கட்டணும், அவங்க எப்படிப்பட்டவர்களாய் குடியிருக்க வேண்டும் என்ற எல்லையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பென்யமீனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான வசனம் உண்டு. ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவன் சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார், அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. எல்லையை குறித்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அந்த எல்லைக்குள்ளே நான் வாசமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி என்றால் அல்லேலூயா, நமக்கு, ஆமென், நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை குறித்துட்டு சொல்றாரு, இந்த எல்லைக்குள்ளே நீ எப்படி இருப்பாய், சுகமாய் வாசம் பண்ணுவாய். ஏனென்றால் கர்த்தர் அந்த எல்லைக்குள்ளே வாசமாக இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே பிசாசு குடியிருக்க முடியாது. ஆமென். சில ஊர்களுக்கு போனா ஆமென், எல்லை காக்கிற தெய்வம் உண்டு, ஆமென், எல்லை பிசாசுகள் உண்டு, எல்லையிலே போராடுகிற வல்லமைகள் உண்டு. ஆனால் இந்த கால வேளையிலே நமக்கு ஆண்டவர் குறிக்கப்பட்ட எல்லையிலே அவர் எந்நாளும் வாசமாக இருப்பார். கர்த்தர் வாசமாக இருந்தால் அந்த இடம் சுத்திகரிக்கப்படும், அந்த இடத்தின் மேல் போராடுகிற தீய வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. சில ஊரில் தற்கொலையின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும், சில வீடுகளில் சண்டைகளின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும், சில வீடுகளில் வியாதிகளின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும், சில வீடுகளில் தரித்திரத்தின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் தீர்க்க தரிசனமாய் பென்யமீனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற மகிமையான வார்த்தை, ஆமென், பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அவரோடு சுகமாய் தங்கி இருப்பார், அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய எல்லைகளுக்குள்ள யார் வாசமாக இருக்கணும்? கர்த்தர் வாசமாக இருக்கணும். இந்த 2024 நவம்பர் மாசத்துல கர்த்தர் நமக்கு தருகிற மகிமையான வார்த்தை, உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே நான் வாசமாக இருப்பேன், உன்னுடைய குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே நான் வாசமாக இருப்பேன், உன்னுடைய வீட்டை சுற்றிலும் நான் வாசமாக இருப்பேன், உங்களுக்கு தந்திருக்கிற நன்மையை சுற்றிலும் நான் வாசமாக இருப்பேன். சபையினுடைய எல்லையை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த எல்லையை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்வாரா? வாசமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு கர்த்தர் எல்லையை வச்சிருக்கிறார், சமுத்திரத்துக்கு கர்த்தர் எல்லையை வைத்திருக்கிறார், காற்றுக்கு கர்த்தர் எல்லையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேசத்திலே பரவுகிற கொள்ளை நோய்களுக்கு கூட கர்த்தர் எல்லை வைத்திருக்கிறார். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். நான் அதற்கு எல்லை குறித்து அப்படின்னா சமுத்திரத்துக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? எல்லை குறித்திருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்ல, இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் குறித்த எல்லையை மீறி சமுத்திரம் என்ன செய்யல, வரவே இல்லை. அந்த எல்லைக்குள்ளே அது அடங்கி இருக்கிறது. காரணம், கர்த்தர் சமுத்திரத்துக்கு எல்லை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, ஆமென், சமுத்திரத்துக்கு என்ன செய்திருக்காராம்? தாழ்பாள்களை, கதவுகளை போட்டிருக்கிறார்.
இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை, உன்னுடைய அலைகளின் பெருமையை இங்கே அடங்க கடவது என்று, இங்கே அடங்க கடவது என்று சொல்லுகிற போதும், தான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய், நீ எங்கே இருந்தாய். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் சமுத்திரத்துக்கு கதவு போட்டு வச்சிருக்கிறார், கடந்து வரக்கூடாதுபடி. சமுத்திரத்துக்கு கத்தர் ஆமென் தாழ்பால்களை போட்டு வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் சமுத்திரம் எவ்வளவுதான் கொந்தளித்தாலும், எவ்வளவு பெரிய அலைகளை கொண்டு வந்தாலும் கடவாதிருக்கிற எல்லையை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நமக்கு ஒரு எல்லை கத்தர் குறித்து வச்சிருக்கிறார்னா, நம்முடைய எல்லைகளின் மேல் எந்த சமுத்திரத்தின் அலைகளும் கடந்து வருவது இல்லை, எந்த போராட்டங்களும் நம்முடைய வீட்டுக்கு மேலே எழும்பி வருவது இல்லை, எந்த வியாதிகளும், எந்த மரணத்தின் தூதர்களும், எந்த சாபங்களும், எந்த பிரச்சனைகளும், அது அலை உண்டாகத்தான் செய்யும். சமுத்திரம்னா என்ன செய்யும்? அலை அடிக்கத்தான் செய்யும். அந்த அலைக்கு கத்தர் ஒளி எல்லையை வச்சிருப்பார்னா அந்த எல்லையை தாண்டி அது வர முடியாது. இந்த காலவெளியில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த மனுஷனுடைய சூழ்ச்சியும், எந்த அந்தகாரத்தினுடைய வல்லமையும் கத்தர் குறித்து வச்சிருக்கிற எல்லையை தாண்டி அது வர முடியாது. காரணம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். என்னை சுற்றிலும் கத்தர் ஒரு எல்லையை போட்டிருந்தார்னா அது சாதாரணமான எல்லை அல்ல. சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் கத்தர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். சாதாரண மதிலை எல்லாம் ஆமென் சிலது கடந்து வர முடியுமானால் இந்த அக்கினி மதிலை தாண்டி ஒரு வல்லமையும் வருவதில்லை. இந்த எல்லைகளுக்குள்ளே ஒன்று கத்தர் ஆசீர்வாதமாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் இந்த எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14வது வசனம். 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கத்தர் எல்லையை வச்சது மட்டும் இல்ல, இந்த எல்லைக்குள்ள எந்த சக்திகளும் கடந்து வராதபடிக்கு பாதுகாப்பை கத்தர் தருகிறார். அடுத்து அந்த எல்லைக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த எல்லைக்குள்ள கத்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, என்னை கேள், பூமியின் எல்லைகளை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன். யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரே என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய எல்லை என்ன செய்யணும்? பெரிதாக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேள் மகனே, என்னை கேள் மகளே, நான் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன். அப்படின்னா நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கணும். எங்களுடைய எல்லைகள் பெரிதாகணும் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லையை கொஞ்சம் என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க. எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்குங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்குங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னை கேளும், பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். 72ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் ஒரு சமுத்திரம் எப்படி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறதோ. 72ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாகமனில் கர்த்தர் அரசாளுவார், இடுக்கியிலே கர்த்தர் அரசாளுவார், இந்தியாவிலே கர்த்தர் அரசாளுவார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுகள் இருக்கிறது. இந்த ஸ்டேட்டுகளுக்கெல்லாம் சமுத்திரம் எல்லை இல்லை. நம்முடைய தேசத்துக்கு தான் சமுத்திரம் எல்லையாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்கும் அது ஹல்லேலூயா எல்லை இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைக்கிறார், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். அப்படி என்றால் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளின் மேலும், அத்தனை ஜாதிகளின் மேலும், அத்தனை வல்லமைகளின் மேலும் கர்த்தரே அரசாளுவார். ஹல்லேலூயா. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி மறு நதி வரைக்கும் அது கர்த்தருடைய
எல்லையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் பூமியும் அது நிறைவும் உலகும் அதனுடைய குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அவரே அதை ஆமென் கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில கொஞ்சம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், போன மாதம் 1ஆம் தேதி அதை சிந்தித்தோம், நீ வெளியே வாப்பா, ஆமென், உன் வீட்டை விட்டு உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. 4 திசையும் எழும்பி பார். நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கிற இந்த பூமி எல்லாம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஹல்லேலூயா. யோவான் 4:35 ஆண்டவர் சொன்னார், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும்னு சொல்றீங்களே, இல்லை, பூமி எல்லாம் என்னத்துக்கு? வயல் நிலங்கள் எல்லாம் அறுவடைக்காக விளைந்து கிடக்கிறது. உடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரு ஆனந்த அறுவடையை கர்த்தர் தரக்குவாராக. நம்முடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என்னுடைய எல்லை பெரிதாகணும்? இந்த ஆமென் நவம்பர் மாதத்தில் நம்முடைய ஜெபத்தின் எல்லை பெரிதாகுவதாக. ஜெப நேரங்களை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவாராக. நம்முடைய வேத தியானத்தினுடைய எல்லை பெரிதாகுவதாக. நம்முடைய பொருத்தனை பலிகளுடைய எல்லை பெரிதாவதாக. நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் பெரிதாவதாக. இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருக்காய் செய்ய, கர்த்தருக்காய் ஓட கர்த்தர் பலனை தருவாராக. அல்லேலூயா. பூர்வ எல்லை குறிகளை மாற்றக்கூடாதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 1-2 வசனங்களை கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. ஓ, பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறி என்ன செய்யாத? மாற்றாத. 2 அர்த்தங்கள் இதில் உண்டு. ஒன்று, ஆமென், ஹல்லேலூயா, பிதாக்கள் வைத்த சில சுதந்திரத்தினுடைய எல்லைக்குறிகள் உண்டு, அதை நாம் மாற்றக்கூடாது எழுத்தின்படியாக. 2, உபதேச சத்தியங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள், அது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு எல்லைக்குறி. பிதாக்கள் மூலமாய் கற்பிக்கப்பட்டதை என்ன செய்யக்கூடாதாம்? மாற்றக்கூடாது. மறுபடியும் வாசிக்கலாம். 23:10. நீதிமொழிகள் 23:10. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. பூர்வ எல்லைக்குறி என்ன செய்யாத? மாற்றாத. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கிடத்தில் கொடுக்கப்பட்ட உபதேச சத்தியங்களை நாம் மாற்றக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை மாற்றக்கூடாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு. நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில் என்ன செய்? நிலைத்திரு. இதை மாற்றிவிடக் கூடாது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட, ஆமென், ஹல்லேலூயா, யூதா அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா என்ன செய்யணும்? போராடணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி நியாயங்களில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாபேஸ் என்கிற கனம் புரிந்தின மனுஷன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். அல்லேலூயா. உம்முடைய ஆமென் கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. ஆனால் அதை விட மேன்மையான ஒரு ஜெபம், என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக நிச்சயித்த எல்லைகளை மனுஷன் பெரிதாக்க முடியாது. எல்லை நிச்சயித்தவர் யாரு? கர்த்தர். அதை குறைக்க பிசாசுக்கு முடியாது, அதை கூட்ட மனுஷனால முடியாது. ஆமென். நமக்குன்னு ஒரு எல்லை ஆண்டவர் செய்திருக்கிறார், குறித்து வச்சிருக்கிறார். அதை அபகரிக்க பிசாசுக்கு முடியாது, அபகரிக்க மனுஷனுக்கு முடியாது, அதை கூட்ட மனுஷனுக்கு என்ன செய்யாது? முடியாது. அதை கூட்டுவதற்கு யாருக்கு முடியும்? கர்த்தருக்கு முடியும். கர்த்தர் நம்முடைய எல்லையை பெரிதாக்குவாராக. சமுத்திரத்துக்கு எல்லையை வைத்திருக்கிறவர், காற்றுக்கு எல்லையை வைத்திருக்கிறவர். ஆமென். அந்த அதிரை கர்த்தர் விஸ்தாரமாக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. வேலி தாண்டுவது அது கடுமையானது, அதிரை தாண்டுவது கடுமையானது. அல்லேலூயா. தேவன் ஒரு எல்லையை குறிச்சிட்டார்னா அதை தாண்டக்கூடாது. தேவன் ஒரு கோடு போட்டுட்டார்னா அதை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. என்னைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அமைதியாக இருக்க மாட்டார். என்னைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அமைதியாக இருக்க மாட்டார்.
அல்லேலூயா. பார்வோன் எழுப்பி போராடிட்டே இருக்கிறான். 10 அற்புதங்களை கர்த்தர் செய்த பிறகும் அவனுடைய மனசு கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அசையலை. இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான்ப்பா உனக்கு போடுற கடைசி கோடு, வாழ்க்கைக்கு போடக்கூடிய கடைசி கோடு, நீ தாண்டக்கூடாது. அல்லேலூயா. ஆபிக் மாதம் 14ஆம் தேதியிலே அந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிற ராத்திரியிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம், ஆமேன், இஸ்ரவேலுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்டிருக்கிற போது கடைசியாய் சங்கரிக்கிற தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இதுதான்ப்பா அவனுடைய கடைசி அல்ல, இதை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் ஒரு கோடு போடுறாரு, இதுதான் கடைசி. ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க. ஜனங்களை போகவிட்ட பார்வோன் அந்த எல்லையை தாண்டி வருகிறான். 600 ரதங்களை எடுத்துட்டு அதை தாண்டி வருகிறான். வசனம் சொல்லுகிறது, ஒரு திரி அணைவது போல பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் நீ ஒரு காலம் திரும்ப எழுந்துராதபடிக்கு சமுத்திரத்தில் தள்ளி கர்த்தர் அழித்து போட்டார். காரணம், எல்லையை அவன் மீறினபடினால. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் உண்டு. சிமேயி என்கிற ஒரு மனுஷனை பார்த்து சாலமோன் ராஜா சொல்லுவார், நீ பெத்லகேமை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. போகிற நாளில் நீ சாவாய், அவ்வளோதான். இந்த ஊருக்குள்ளே நீ என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான். அல்லேலூயா. 1 வருஷம் சும்மா இருந்தான், 2 வருஷம் சும்மா இருந்தான், 3 வருஷம் சும்மா இருந்தான். 3ஆவது வருஷத்தில் கழுதையை தேடி போன வேலைக்காரனை காணோம், கழுதையை காணோம். சிலர் வந்து சொன்னாங்க, யோர்தான் தாண்டி அவன் இருக்கிறான். யோர்தானை கடந்த அந்த நாளில் சிமேயியை சாலமோன் ராஜா கொன்று போட்டான். ஒரு மனுஷன் மற்ற எல்லையை தாண்டின போது அழிவு உண்டானது என்று சொன்னால், இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சிலர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, சிலர் நமக்கு விரோதமாக போராடுவாங்க. ஆமென். ஊழியத்துக்கு விரோதமாக போராடுவாங்க, சபைக்கு விரோதமாக போராடுவாங்க. கர்த்தர் அமைதியாக இருப்பார். ஆனால் என்னைக்கும் கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார். என்றைக்கு மனுஷன் தேவன் வச்ச எல்லையை மீறுகிறானோ அன்றைக்கு அழிவுகள் உண்டாகும். அல்லேலூயா. நாமும் எல்லை மீறிடக்கூடாது. நமக்கு விரோதமாக எல்லை மீறுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நமக்கான எல்லையை கர்த்தர் விசாலப்படுத்துவாராக. இந்த மாதத்தில் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக. நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாக இருப்பாராக. நம்முடைய எல்லை அவருக்கு பிரியமாக இருப்பதாக. நம்முடைய வாசஸ்தலங்களில் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்முடைய வாசஸ்தலங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. என்னுடைய எல்லைகளின் மேலே கர்த்தர் அசிவாடுவீராக. ஹல்லேலூயா. ஒரு விக்கிரக ஆவிகளும் இந்த எல்லைகளில் கிரியை செய்ய முடியாது. ஒரு சாபத்தின் வல்லமைகளும் இந்த எல்லைகளில் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் 2 கரங்களையும் உயர்த்தி எனக்கு கொடுத்த அந்த எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் ஆகிய எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆவிக்குரிய நன்மைகளாகிய எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளாகிய எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஓ, ஜெப வாழ்க்கை என்கிற எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த வாழ்க்கை என்கிற எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் கொடுத்த எல்லா எல்லைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். கடவாதிருக்கிற எல்லையை வச்சிருக்கிறார். சமுத்திரம் எவ்வளவுதான் கொந்தளித்தாலும், சமுத்திரம் எவ்வளவுதான் பெருகினாலும் கடந்து வரக்கூடாத ஒரு எல்லையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, ஓ ஹல்லேலூயா. ஒரு சாபமும், ஒரு போராட்டமும், ஒரு மரணமும், ஒரு இருளின் அதிகாரமும் கடந்து வரக்கூடாத எல்லைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில குடும்பங்களில் போகிற பிரச்சனைகள் எல்லை தாண்டுகிறது ஆண்டவரே. சில குடும்பங்களுடைய போராட்டங்கள் எல்லைகள் தாண்டுகிறது ஆண்டவரே. சில குடும்பத்தினுடைய வியாதி எல்லை தாண்டுகிறது ஆண்டவரே. சில குடும்பத்தினுடைய சாபம் எல்லை தாண்டுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய எல்லையை கடந்து வர ஒரு சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகளும் எல்லையை தாண்டி வர வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. ஓராதான கரதல ரிபதியான ஷியக்கர
ரகதரதனமரா. எல்லாம் மீறக்கூடாது, எல்லாம் மீறக்கூடாது, எல்லாம் மீறக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எங்களுடைய சபையின் எல்லைகளை இரத்தம் கொண்டு முத்திரிடுவீராக. எங்களுடைய குடும்பங்களின் எல்லைகளை முத்திரிடுவீராக. எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை முத்திரிடுவீராக. என்னுடைய எல்லையை பெரிதாக்குவீராக. எல்லைகளை விசாரமாக்குவீராக. இஸ்ரவேலுக்கென்று ஒரு எல்லையை கத்த முன்குறித்தீரே. பிறக்கிற ஒவ்வொரு சந்ததிக்கு ஒரு எல்லையை கத்தர் வைத்திருக்கிறீங்களே. அந்த எல்லைகளை மேல தேவனுடைய ஆளுகை வெளிப்படுவதாக. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையும் வல்லமாய் இன்னைக்கு ஜனங்களின் மேல வெளிப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இதை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. யாரெல்லாம் எல்லையை கடக்கிறார்களோ, வேலையை கடக்கிறார்களோ, சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வச்சது போல ஆமென், அந்த வீசுகிற பட்டை அவர்களை அழித்து நொறுக்குவதாக. ஓ ரகபாலா ரபாபாபாபா. ஓ ஏதேனை சுற்றிலும் ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சாரு. யாரும் உள்ள போக முடியாதபடி, யாரும் வெளியே வர முடியாதபடிக்கு கர்த்தர் அடைச்சதுதான். ஓ எல்லைகளில் கர்த்தர் காவல் போட்டதுதான். இனி ஒரு அந்தகார வல்லமைகளை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஓ எங்களுடைய எல்லையை விரிவாக்கு. இந்த எல்லைகளை கர்த்தாவே அக்கினி மதிலா கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகால வேளையிலே நாங்கள் நம்முடைய பாதபீடத்தில் கடந்து வருகிறோம். தேவரீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின நம்முடைய மகிமை, ஆசீர்வாதங்கள், நன்மை எவ்வளவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. பூமி மீதெங்கும் மனுஷ ஜாதியான பலவிதமான கோத்திரங்களை, குடும்பங்களை ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி அவங்க குடியிருக்கக்கூடிய எல்லைகளை கர்த்தர் நியமித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பென்யமீனுடைய எல்லைகளிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய எல்லையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறீங்க. யாபேஸ் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே. இந்த 2024 வருடம் முடிகிறதற்குள்ளே எங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள், எங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகள், எங்களுடைய தரிசனத்தினுடைய எல்லைகள், எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லைகளிலே ஒரு பெரிய விஸ்தீகரணம், ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தருவீராக. இந்த எல்லைகளை அபகரிக்கும்படி, எங்களுடைய நன்மைகளை அபகரிக்கும்படி, எங்களுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை சூறையாடும்படி, கண்ணமிட்டு திருடும்படி, எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களுக்கு, எல்லா மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு, எல்லா பொறாமையின் ஆவிகளுக்கு கர்த்தர் விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமுத்திரத்துக்கு கடவாதிருக்கிற ஒரு எல்லையை கர்த்தர் குறித்தது போல எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதங்களும் கடந்து வரக்கூடாதபடிக்கு கர்த்தர் எல்லைகளை தாழ்பால் போட்டு, கதவுகளை போட்டு உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆசீர்வாதங்களுக்கு எதிராய், நன்மைகளுக்கு எதிராய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும் கடிந்து கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். இந்த 11வது மாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும், ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபையாக. இந்த அதிகாலையில் ஜெபத்தோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து எங்களோடு இணைந்து கொண்ட எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. எல்லா கனத்தையும், மகிமையும், புகழையும், ஆராதனையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெப வேளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த மாதத்தை ஆசீர்வதித்தாங்க. இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கிருபையும் கரமிருப்பதாக. எல்லாவற்றையும் உமது கரங்களிலே, உம்முடைய பாதபீடத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கனம், மகிமை, புகழ் எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வந்த நம்ம அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலும் தங்கி தாபரிப்பதாக. கரமையத்தி உற்சாகமாய் கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.